பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வி பயணத்துக்கு தேவையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விசேட புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் பிரதமர் கலாநிதி ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த விசேட புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 68 மாணவர்கள், வவுனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 7 மாணவர்கள் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 1 மாணவர் என மொத்தம் 76 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா ₹1,00,000 பெறுமதியான காசோலைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், பல்வேறு தடைகள் மற்றும் சவால்களை தாண்டி கல்வியில் முன்னேறி வரும் மாணவர்கள் தங்களை பின்தொடரும் ஏனைய மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை மாணவர்களின் தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் 55 புதிய மாணவர் விடுதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், நகர்ப்புறங்களிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் மாற்று வசதிகள் குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் இதில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை குறைப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர், அஸ்வசும மற்றும் பிரஜாசக்தி உள்ளிட்ட அரசாங்க திட்டங்களின் ஊடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்துக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என குறிப்பிட்ட பிரதமர், தாங்கள் எதிர்கொண்ட சவால்களை வெற்றி கொண்டு முன்னேறிய மாணவர்கள் எதிர்கால தலைமுறைக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் நலன்களை விசாரித்ததுடன் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான நிதியுதவிகளையும் வழங்கினார்.